தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட். ஏற்கனவே இப்போ ரீசெண்டா நிறைய லேப்டாப் அன்பாக்சிங் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பட் இந்த லேப்டாப் Asus தரப்பு வந்து இப்போ இந்தியாவில் புதிதாக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு லேப்டாப். பட் வித்தியாசமான ஒரு லேப்டாப். நார்மலாக தான் இருக்கும். பட் அந்த நார்மலான விஷயத்திலே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நானும் இமேஜஸ் அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். இன்னும் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இந்த அன்பாக்சிங் லைவாக அவங்க கூட நானும் சேர்ந்து வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போது இந்த மாதிரி ஒரு லேப்டாப். அது மட்டும் கிடையாது, இந்த பெரிய பொட்டிக்குள்ள சின்ன பொட்டி, அதுக்குள்ள யாராவது பொட்டி இருக்குதா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு 7 தடவை ஷூட் பண்ணியிருப்பேன். வெளியில் அங்கே எங்கே எப்படியெல்லாம் வச்சு கடைசியாக இந்த இடத்துல அட்லீஸ்ட் இந்த வீடியோ வச்சு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல பெரிய பாக்ஸா இருக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நான் இதை ஓபன் பண்ணி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு அப்படியே திரும்ப வச்சு நான் திரும்ப பேக் பண்ணணும். ஏன்னா திரும்ப ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க. எஸ், இதுதான் லேப்டாப். நல்லா பபிள் ரேப் பண்ணி நல்லா சேஃபா வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சுட்டு இந்த பொட்டியை திறந்து காமிக்கிறேன். நல்லபடியாக கட் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் அனுப்பலாம்னு பார்த்தா கட் பண்ண முடியலைங்க. பிச்சு எடுத்துட்டேன். நான் திரும்ப அதில் தான் பேக் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் ஒரு வழியா இதோ ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் கிட்ட இருந்து, அதாவது ROG உடைய கேமிங் லேப்டாப் அப்படின்னு நினைக்கிறேன். செம வெயிட்டாக இருக்கு. இதோட வேலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் நினைக்கிறேன். இது டாப் வேரியன்ட், அதனால எனக்கு 1.25 லட்சம். பட் எக்ஸாக்டாக பேசிக் மாடல் என்னென்ன இருக்குன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இண்டோரில் ஏசி ஃபேனெல்லாம் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணும்போது, அதுவும் இந்த மாதிரி பெரிய அன்பாக்சிங்லாம் பண்ணும்போது பெரிய பிரச்சனை என்னன்னா, ப்ரௌன் கலர் ஷர்ட்டு டார்க் ப்ரௌன் ஆகிடும், வேறு வந்துடும். எஸ், இதுக்குள்ள இன்னொரு பொட்டி இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பொட்டி தான் லேப்டாப் என்று நினைக்கிறேன். அண்ட் ஒரு பெரிய பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப் போகிறதுக்கு நினைக்கிறேன். ஸோ இது நமக்கு யூஸ் கிடையாது. பட் நான் ரிட்டர்ன் அனுப்பணும், வேறு வழி இல்லை. அதனால இப்போது Asus உடைய லேப்டாப் இப்போ ரீசெண்டாக அன்பாக்ஸ் பண்ணதுனால எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஐடியா கிடச்சிச்சிங்க. எஸ், இதோ ROG ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ். இதுதாங்க லேப்டாப். நல்ல வெள்ளை கலரில் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜிங் பிரிக் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சார்ஜர் இருக்குது, நீங்களே வந்து பார்க்கலாம். அண்ட் சார்ஜிங் அடாப்டர், அதோடைய கேபிள் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லேப்டாப்பை பார்த்துடலாம். மொபைல் அன்பாக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்குது. இந்த லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த கவரெல்லாம் கலறது பயங்கர சேஃப்டி அனுப்புகிறாங்க. பட் வாங்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ரிவ்யூலலாம் உங்களுக்கு காமிச்சு எடுக்கணும் போது சவுண்டு தான் வரும். இதுதாங்க லேப்டாப். ஸோ பார்த்தீங்கன்னா இதோடைய மேலே கூடிய சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நான் சொன்ன அந்த வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது இங்கே வரும். பட் அது எப்படி இருக்குன்றத நீங்களே ஒரு சின்ன கிளிப்பில் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், இந்த லேப்டாப்புடைய சைஸ், இந்த டிஸ்பிளேவுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மெல்லாம் கிடையாது, கொஞ்சம் பல்ஜாக தான் இருக்குது. அண்ட் கீழேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ நிறைய விதமான டிசைன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் மெயினான விஷயம் என்னன்னா, இந்த மாடலில் அவங்க எல்லாமே இன்டெலுடைய ப்ராசர் கொண்டு வராமல் ரைசன் ப்ராசர் கொண்டு வந்திருக்காங்க. 4000 சீரிஸ் இப்போ வந்து 4th ஜென்ரேஷன் ப்ராசர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலை விட ரொம்ப அதிகமான கிளாக் ஸ்பீட் இருக்கும், நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேப்டாப்பில் இந்த மாதிரி வர்றது இதுதான் முதல் முறை. ஸோ எக்கச்சக்கமான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதில் NVIDIA GeForce RTX உடைய கிராஃபிக்ஸ் கார்டும் வந்து இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு ஆன் ஆகலை. நான் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலருங்க. ஸோ இதில் ஒரு கிரே கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறது கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். பட் பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல சாலிடாக இருக்குது, வெரி ஸ்டடி அப்படின்னு தான் வந்து சொல்லும். முழுக்க அலுமினியமில் வந்து செஞ்சிருக்காங்க. இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 கிராம் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக வந்து வரும். ஸோ முதல்ல இதோடைய போர்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு பக்கமாக நமக்கு DC-in HDMI போர்ட் அண்ட் 3.5mm ஜாக்கோட நமக்கு மைக்ரோஃபோன் சப்போர்ட் இருக்கக்கூடிய அந்த போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. Type-C-க்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு டிஸ்பிளே போர்ட் 1.4 வந்து சப்போர்ட்டும் இருக்குது, பவர் போர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட நிறைய USB போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு USB 3.2 Type-C-க்கான அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரேஷன் 2. அண்ட் இன்னொரு USB 3.2 இது Type-A, இது வந்து ஜென்ரேஷன் 1. அண்ட் இன்னொரு USB கொடுத்துருக்காங்க, இது 3.2 அண்ட் இது வந்து ஜென்ரேஷன் 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கன்ஜென்ஷன் லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க.
அலுமினியம் சேசிஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. கீபோர்டு லே அவுட்டும் நல்ல ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஸோ கீபோர்டுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிலதெல்லாம் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்மரி கிரேடதும் வந்து இருக்குது. வால்யூம் கீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் பேக்லிட் கீபோர்ட், ஸோ நீங்கள் நைட்லாம் யூஸ் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஆர்கோ லிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரைஸ் பண்ணும்போது லேப்டாப் அழகாக கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் ஹீட்டெல்லாம் டிஸ்டிபேட் ஆகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 mm வரைக்கும் அது ரைஸ் ஆகும். ஏர் வென்ட்ஸும் நல்ல இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருந்து சைட்ஸில் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஹீட் டிசிபேட் ஆகிறதுக்கு க்ளீனான ஒரு விஷயமா இருக்குது. ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கமாக 2 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மேலே கீபோர்ட் லேஅவுட் கிட்டே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோடு வர்றதுனால ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முதல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சமாக பார்த்துடலாம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது பர்டிகுலராக எங்கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப் மாடல் 14 இன்ச்சுக்கான IPS QHD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 60 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் இருக்குது. மற்றபடி இதில் AMD உடைய Ryzen 9 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 4900HS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ராசர் இந்த லேப்டாப்காகவே டிசைன் பண்ண ஒரு ப்ராசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஜிபிக்கான ரேம் இருக்குது. நீங்கள் 32 GB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு ஸ்லாட் மூலியமாக. 1 TBக்கான PCIe 3.0 அந்த SSDயும் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது டெடிகேட்டடாக GeForce RTX 2060 அப்படின்றது 6 GBக்கான கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் லெவல் டிஸ்பிளே இது பார்க்குறதுக்கு நல்ல பிரைட்டாக இருக்குது. இண்டோர்ஸில் எல்லாமே. அவுட்டோரில் நான் அதிகமாக யூஸ் பண்ணல, பிகாஸ் இது ஒரு பவர் பேக்டு மிஷின் அப்படின்றதுனால நான் இண்டோரில் மட்டும் தான் அதிகமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அவுட்டோர்லேயும் உங்களுக்கு ஓரளவுக்கான டீசெண்டான ஒரு டிஸ்பிளே வந்து குவாலிட்டி இருக்கும். மேலே நமக்கு அந்த அனிமேட்ரிக்ஸ் வர்றதுக்காகவே கிட்டத்தட்ட 6500க்கும் மேற்பட்ட ஹோல்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் 1215 அதாவது 1215க்கு மேற்பட்ட எல்இடிஸை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஹோல்ஸ் மூலியமாக இருக்கக்கூடிய எல்இடி பிளிங்க் ஆகிறதுனால தான் வருது. இது இப்போதைக்கு ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் RGB லைட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் செம கூலான ஒரு எஃபெக்டாக இருந்திருக்கும். ஸோ இதில் அனிமேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடலும் இருக்குது, இல்லாத மாடலும் இருக்குது. இல்லாத மாடல் இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இது இருக்கக்கூடிய மாடல் தான். ஸோ இந்த அனிமேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த அனிமேட்ரிக்ஸில் உங்களுக்கு பிடிச்சமான மெசேஜஸையோ இல்லை பிக்சர்ஸையோ நீங்கள் வைப்பதன் மூலியமாக உங்கள் லேப்டாப்புடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் அழகாக வந்து உங்களுடைய பிக்சர் வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரும். நீங்களே வந்து பார்க்குறீங்க, நிறைய விதமான மெசேஜஸை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். தமிழ் டெக்குடைய லோகோவும் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் செட் பண்ணி வந்து பார்க்கலாம். மல்டிமீடியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லுவேன். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்ல கலர்ஸ் எல்லாம் பக்காவாக அக்யூரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரூ கலர்ஸ் வருது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து கிடைக்குது. 2 சைடில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த சரௌண்டட் எஃபெக்ட் வந்து க்ளீனாக வந்து கிடைக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு பஞ்சினஸ் இருந்திருக்கலாம் தோணும். பட் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இதுவே எனக்கு ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தோணுது. வீடியோ எடிட்டிங்கும் நான் இதில் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் தான் ட்ரை பண்ணேன், நிறைய ட்ரை பண்ண முடியல. பட் அந்த ட்ரை பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு எடிட்டிங் வந்து போச்சுன்னு தான் சொல்லும். இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். நான் இந்த லேப்டாப்பில் கேமிங்கெல்லாம் விளையாடல. பட் ஓவராலாக ப்ராசஸர் அண்ட் ஜிபியூவை பார்க்கும்போது ஒரு பக்காவான ஒரு கேமிங் லேப்டாப்பாக இது இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 76 வாட் ஹவருக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் கேஷுவல் யூசேஜில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 7 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹெவி யூசேஜே பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 5 ஹவர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் நல்ல பவர் சார்ஜிங் எது சப்போர்ட் பண்ணுறதோ டைப் சி கேபிளில் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் லேப்டாப்புடைய விலை அப்படின்றது 82,000 ரூபாய்க்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேட்ரிக்ஸ் வந்து இருக்காது. பட் இருக்கக்கூடிய மாடல் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் விலை அதிகமாக வந்து போகும். இந்த வீடியோல இந்த Asus Zephyrus Z14 அப்படின்னு சொல்லக்கூடிய லேப்டாப்புடைய அன்பாக்சிங்கை பார்த்தீங்க. அண்ட் இதோட பிசிக்கல் ஓவர்வியூல இருந்து ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. இந்த வித்தியாசமான விஷயமும் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த மாதிரி புது புது டெக்னாலஜியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, அதுவும் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சில விஷயங்கள் நம்ம பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வேற லெவல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதா? இந்த மாதிரி நிறைய லேப்டாப் வீடியோ நான் கொண்டு வரலாமா? அப்படி ஓகேனா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், பழைய டெக்னாலஜி.